விஜய் அவரோட எவ்வளவு முறை தொடர்பு கொண்டு பேசினேன். இதே ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன்ல எவ்வளவு முறை பேசினேன். நிறைய விஷயங்கள் உண்மைகள் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. விஜய் முதலமைச்சர் சொன்னதே நான் தான். ஒரு சீரியல் மாதிரி தான். படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, தெருக்கோடியில் நின்று கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக நான் பேசுவேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா போன 6 மாதங்கள் எலெக்ஷன் முன்னாடி ஜான் ஆரோக்கிய எவ்வளவு முறை தொடர்பு கொண்டு பேசினேன். விஜய் அவரோட எவ்வளவு முறை தொடர்பு கொண்டு பேசினேன். இதே ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன்ல எவ்வளவு முறை பேசினேன். நிறைய விஷயங்கள் உண்மைகள் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. கட்டாயம் பேசுவேன். 6 மாசம் விஜய்க்காக நான் வேலை பார்த்தேன். விஜய் முதலமைச்சர் சொன்னதே நான் தான். டேட்டாஸ் கொடுத்து நான் தான். நிறைய உண்மைகள் இருக்கு. நிதானமா இருங்க, நான் பேசுறேன். இப்போ என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நீங்களே கற்பனை கதையெல்லாம் எழுத வேண்டாம். சமூக வலைதளத்துல அவ்வளவு எழுதுறீங்க. இந்த குமுத ரிப்போர்ட்ல பாக்குறேன், என்னென்னவோ எழுதுறீங்க. அதெல்லாம் சம்பந்தமே இல்ல. இது விஷயமே வேற. நான் சொல்றேன், ஆனா இப்ப வேண்டான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா 100% நான் பேசுவேன். இப்ப ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும். அதுக்கு அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும். இன்னும் நிறைய சட்டவிதான விஷயங்கள் முன்னெடுக்கணும். அதெல்லாம் முன்னெடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு முழுமையாக இந்த வழக்கு தள்ளுபடியாகிற போது நிச்சயமா உங்களை சந்திச்சு நான் பேசுவேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை மக்களிடம் கொண்டு செல்வேன். ஐபிடிஎஸ் நிறுவனம் ஒரு கருப்பு தமிழனா சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து உருவாக்கி வளர்ந்தப்பட்ட இயக்கம். எனக்கு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் மீண்டும் வெளியே வருவேன். உண்மை இருக்கு. எனக்கு விட்டப்பட அநீதி நிச்சயமா ஒரு நாள் பேசுவேன். அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை பல்வேறு கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், அதுதான் வருத்தம் அளிக்குது, வேதனை அளிக்குது. எனக்கும் குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு. அந்த நிறுவனத்துக்குள் பல பேர் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனத்தை அவங்க இஷ்டத்துக்கு இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தரேன். ஏன்னா நீதிமன்றத்தில் அந்த கண்டிப்பா அந்த வழக்குல வெற்றி பெறும். வெற்றி பெற்று ஒரு நாள் கண்டிப்பா என்ன நடந்தது, இதுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் எம்எல்ஏ என்ன பேசினேன், எம்எல்ஏ என்னிடம் என்ன பேசினாங்க, அதுக்கடுத்து இந்த வழக்கில் உள்ள 16 பேருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன். ஆனா இப்ப பேச விரும்பல. அதனால நீங்க பாட்டு கற்பனையில இந்த யூடியூப்ல சமூகத்துல நிறைய அள்ளி விடுறீங்க. அள்ளி விட வேண்டாம். திரைக்கதை வசன டைரக்ஷன் எல்லாம் முடிக்க வேண்டாம். உண்மை இருக்கிறது. எனக்கு விட்டது அநீதி. ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை பொறுமையா கடைபிடிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை, ஒரு கம்பெனியை இத்தனை 5 ஆண்டுகளாக 25 ஆண்டுகள் சர்வேல அனுபவம் பெற்ற என்ன மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க. அது வருத்தம் அளிக்கிறது. என் குடும்பத்தை பாலும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயம் ஒரு நாள் சட்டம் நீதியும் நம்புகிறேன் வெல்லும். அன்னைக்கு வாய் திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை உங்களிடம் சொல்றேன். எவ்வளவு மனவேதனை, 37 நாள் சிறைவாசம், மனவலி இருக்கு, இல்லன்னு சொல்ல உண்மை இருக்கு. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. அதை மட்டும் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரன் சொல்லிதான் நீங்க கொலை பேரத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் 2 மாசம் கழிச்சு விடை தரேன். அந்த கேள்விக்கு ஒரு சீரியல் மாதிரி தான். படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு விளக்கம் தரேன். அது வரையும் பொறுமை மட்டும் கடைபிடிங்க.